பிரியமானவர்களே, சபை ஒரு நோக்கத்தோடு இருக்கிறது. சபை ஒரு குறிக்கோளோடு இருக்கிறது. சபையில் வந்திருக்கிற நீங்கள் இந்த வேத பாடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். இந்த வேத பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் தேவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ள முடியும். இந்த நோக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபமாய் இருந்தால் தேவன் நமக்கு சிறப்பாக பதில் அளிப்பார். நோக்கமில்லாத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. குறிக்கோள் இல்லாத ஜெபமா இருக்கக்கூடாது. அவர் அனுப்புகிற ஜெபத்தை தேவன் விரும்புவதில்லை. உங்களுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை கேட்டவுடனே தருகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில சிறந்து விளங்குவார்கள். அது வேதமும் ஜெபமும் இரண்டு கைக்கு ஒப்பாயிருக்கிறது. பறவைகளுக்கு இரண்டு ரெக்கை இருக்கும்போது வேகம் பறக்கிறது போல ஒரு பரிசுத்தவான்களுக்கு இருக்க வேண்டிய ஜெபமும் வேதமும். அப்படி இருந்தால் சிறந்து விளங்க முடியும். நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த காரியத்தை செயல்படுகிறோம். ஊக்க சக்தியை நீங்கள் பெற்று புதியதான ஒரு காரியத்தை நீங்களே செய்யக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த வேத பாடத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்படுகிற காரியம் என்ன என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களை ஊக்கப்படுத்துவது எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமென். இப்படிப்பட்ட அறிவையும் ஞானத்தையும் தேடவும் வேண்டும். அது நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு கூர்மையாவீர்கள். ஒருவன் எவ்விதமாக பலனோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அவன் பட்டயம் கூர்மையா இருக்க வேண்டும். அது மொக்கையா இருந்தால் அதிகமான பலனை நீங்கள் உபயோகப்படுத்தி செயல்பட வேண்டும். ஆனால் அது கூர்மையா இருந்தால் உடனுக்குடனே செயல்பட முடியும். அதே போல நம்முடைய சிந்தனைகளை நாம் கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், உங்கள் திறனை கூர்மையாக்கி கொள்ளுங்கள். பிரசங்கி 10:10. இங்கு நான் பார்க்கும்போது உங்களுடைய ஞானத்தை நினைவாற்றலை சீர்படுத்தி கொள்ள நீங்கள் எப்படி ஒரு பட்டயத்தை கூர்மையாக்கி கொள்கிறானோ அதே போல நம்முடைய சிந்தனைகளை கூர்மையாக்கி கொள்ள வேண்டும் என்று வேதம் உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. ஊழியம் என்பது உற்சாகம்தான். ஆனால் அந்த ஊழியத்தில் பல பாடுகள் கடினங்கள் இருக்கிறது. யாரும் நன்றி அறிதலோடு வந்து நம்மை வாழ்த்த மாட்டார்கள். அந்த கடினத்தின் மத்தியிலும் கூட நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் சத்திய வசனத்தில் நாம் கூர்மை உள்ளவர்களாக ஆராய்ந்து அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் கிருபையை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் என்று. அதற்காக தான் இப்போது இங்கே வந்திருக்கிறது. வேத பாடமாக இருக்கிறது. வேத பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விதம் அப்படி இருக்கிறது. ஆகையாலே நீ வேதத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையால் இன்றைக்கு சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள். சமாதானம் இல்லாமல் மனவேதனையாக இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் தமது வேதத்தை, தமது மகத்துவமுள்ள வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் அந்நிய காரியமாக எண்ணினாலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளை நான் தள்ளிவிடுவேன் என்று சொல்லுகிறேன். ஆகையாலே வேத வசனத்தை நேசிக்க வேண்டும். வேதத்தை நேசிக்க வேண்டும் என்று 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, வேதத்தை நீங்கள் வாசிப்பதற்கு சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். புசிப்பதற்கு குடிப்பதற்கே பக்தனாகிய தானியல் தீர்மானம் எடுத்தார், தானியல் 1:8. ஆகையால் அது மட்டுமல்ல, வேதத்தை நேசிக்கிறது மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பதற்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது.
நீங்கள் இந்த நாளில் ஆரம்பித்தால் ஒரு வருடத்துக்குள்ளே உங்கள் வேதத்தை நீங்கள் படித்து முடித்து விடலாம். ஆகையால் அப்படி படிப்பதற்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக, சங்கீதம் 1:2 நீங்கள் பார்க்கும்போது நேரத்தை கொடுக்க வேண்டும். அந்த நேரம் எடுத்து நீங்கள் வேதத்தை சரியாக வாசிக்க வேண்டும். இங்கும் அங்கும் தேடி வேதத்தை வாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 34:16. அது மட்டுமல்ல, கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 17 போன்று. அருமையானவர்களே, இவ்விதமாக நாம் வேதத்தை வாசிக்க முறையை தெரிந்து கொள்ள வேண்டும். நாள் முழுவதும் தியானிக்க வேண்டும். படித்தது மட்டுமல்ல, வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை தியானிக்கிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் கற்றதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் 20:20 எப்போதுமே வேதத்தை நேசித்து படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். அதற்காக எப்போதும் படிக்க வேண்டும் என்றால் எப்போது படிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுவதை கவனிக்கலாம். இரவும் பகலும் வேதத்தை படிக்க வேண்டியதாக இருக்கு. அநேகர் வேதத்தை படிப்பதே இல்லை, எடுத்தவுடனே ஜெபிக்கிறார்கள். வேதத்தின்படி ஜெபிக்காத ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பு என்று வேதம் சொல்லுது. ஆகிய இரவும் பகலும் வேதத்தை நாம் படிக்க வேண்டும். நாள் முழுவதும் வேதத்தை படிக்க வேண்டும் என்று 119 சங்கீதம் 97 சொல்லுகிறது. நாள் முழுவதும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நமக்கு ஆவியானவர் எடுத்துரைக்கிறார். உபாகமம் 17:20. அருமையான தேவ பிள்ளைகளை, எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் அதற்கு நேரம் இல்லை. அதே போல வேதத்தை வாசிப்பதற்கு இந்த நேரம் மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் அவருடைய வேதத்தை வாசிக்கலாம், தியானிக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகள், ஏன் அந்த வேதத்தை நாம் இப்படி வாசிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வேதாகமத்தில் வல்லமை இருக்கிறது. அது என்னன்னா, நம்மை உயிர்ப்பிக்கிறது. மனநொந்து போய் உடைந்த பாத்திரங்களை அது ஊக்குவிக்கிறது, உயிர்ப்பிக்கிறது. ஆகையாலே 119 சங்கீதம் 7 119 சங்கீதம் 25 இப்படி சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நமக்கு ஜீவனாய் இருக்கிறது. உபாகமம் 32:47 நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறது. நீதிமொழிகள் 2:10. அருமையான தேவ பிள்ளைகளை, வேதம் சாதாரண புத்தகம் அல்ல. அது தேவன் எழுதி தந்தது. அது வல்லமை உள்ளது. அது உயிர்ப்பிக்கிறது. அது ஜீவனை கொடுக்கிறது. அது நம்மை பாதுகாக்கிறது. இப்படி இருந்து நீங்கள் வேத பாடத்திற்கு கலந்து கொண்டு வேதத்தை நீங்களே வாசிக்க முடியாவிட்டால் போதகர் மாற்று உங்களுக்கு போதிக்கும் பொழுது நீங்கள் கண்டு உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். அதனால வேத பாடத்தை ஒரு நாளும் தவறக்கூடாது. புதன்கிழமை நடக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் பங்கு பெற்றீர்களானால் அது உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாக்கும். வேதத்தை குறித்து எச்சரிக்கை, இது ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் கவனிக்க வேண்டிய காரணம். வேதத்தை அவமதிக்கிறவர்கள் நாசமாவார்கள் என்று நீதிமொழிகள் 3:13 சொல்லுகிறது. வேதத்தை தள்ளி போடாது என்று லூக்கா 7:30 சொல்லுகிறது. வேதத்தை பின்னாக எரியாது என்று சங்கீதம் 50:17 சொல்லுகிறது. ஆகையாலே அது மட்டுமல்ல, தேவனே தன்னுடைய வேதத்தை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். இப்படிப்பட்ட வேதத்தை நீங்கள் ஏனோதானே என்று இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிற சாட்சி பாருங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். மத்தேயு 5:18. என் வார்த்தைகளை வெறுமையாக திரும்பாது, நான் நினைத்ததை செய்யும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 55:11. இது என்றும் நிலைத்திருக்கும் என்றார் ஏசாயா 40:8. அவருடைய வேதத்தை குறித்து அவரே சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்படிப்பட்ட வேதத்தை நாம் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, நம் ஆண்டவர் சுருக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்றார். மத்தேயு 4:4. இப்படிப்பட்ட வேதத்தை
நீ நேசித்து வாசித்து யோசித்து தன் வாழ்க்கையிலே கொண்டு வா. ஆகையாலே தேவனுடைய வார்த்தை என்பது நமது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை குறிக்கிறது. உன்னுடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். சங்கீதங்களிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை வெற்றியை கொண்டு வருகிறது. சங்கீதம் 1:3. தேவனுடைய வார்த்தை குணப்படுத்துகிறது. சங்கீதம் 107:20. தேவனுடைய வார்த்தை சுத்திகரிக்கிறது. சங்கீதம் 19:1. தேவனுடைய வார்த்தை பாவத்திலிருந்து விடுவிக்கிறது. சங்கீதம் 119:11. தேவனுடைய வார்த்தை ஆலோசனை கொடுக்கிறது. சங்கீதம் 119:24. தேவனுடைய வார்த்தை சமாதானம் தருகிறது. சங்கீதம் 119:165. தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை துவக்கிறது. எபிரேயர் 12:1. தேவனுடைய வார்த்தை நித்திய ஜீவனை தருகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வேதத்தின் மகத்துவத்தை சொல்ல போனால் காலங்கள் போகாது, நேரங்கள் போதாது. ஆகையாலே இத்தனை காரியங்களை நீங்கள் கவனித்தீர்கள். ஆகையாலே கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் நேசித்து அதை வாசிக்க வேண்டும்.